கடைசி கட்டத்துல வந்து ஆற்றுலயோ அல்லது கடல்லயோ விழுந்து நம்ம 2 பேரும் இறந்து போவோம்டா ஐயா சொல்ற அளவுக்கு போயிட்டு அவங்களோட வாழ்க்கை. காலைல செருப்பு இல்லாம போவோம், அங்க எல்லாம் தேடி அவரை போனார். கொஞ்ச நேரம் காணலன்ட்டு ஐயா போனார், வரலன்ட்டு தேடுவா. இப்போ போக்கில் பாருங்க. அப்போ நம்ம இதைத்தான் செய்யணும், வேறு வழிதான் செய்யலாம். போனேன் நான் இந்த பக்கத்தில் ஆகும் 2 பேரும் போய் விழுவோம் கேட்குறேன். 2 பேரும் போய் விழுவோம் கேட்குறதா? இங்கே போனால் கடலில் போய் அவர் 2 பேரும் விழுந்து வீரமாக்கும் சாமத்தில் போனவர் சொன்னதுக்கு தெரியாது. போன மாதம் 25ஆம் தேதி கிளினிக் போயிருந்தேங்க. நேதாவடி ஆஸ்பத்திரி கிளினிக் போய் வந்து வரப்போ எனக்கு சைக்கிள் ஓடுறா வந்துச்சு. பைய உருட்டி வந்து வீட்டில் வந்து சேர்ந்துச்சு. அதோட வருத்தணும். அவர் கொஞ்சம் பிளகினமானோன்னு இவ யோசிக்க தொடங்கிடுவா. யோசிச்சு என்ன செய்யறது, எங்க போறேன்னு தெரியாம எல்லா இடத்துக்கும் போய் வந்து அப்படியெல்லாம் இருப்பா. நாங்க ஏதோ கேட்டா அவ ஏதோ சொல்லுவா. யாழ்ப்பாணம் வந்து நீர்வேலியை சேர்ந்தவங்க தான் இந்த அம்மா. இவங்களோட உறவுகள் வந்து இந்த ஓலையெல்லாம் நான் தான் எடுத்து கொடுக்குறேன். என்னது ஓலை? மாசத்துல போய் 100 150 கொடுத்துட்டு இப்ப இந்த பழத்தை எந்திரிச்சு கொள்ற ஒரு ரன் பண்ணி கொண்டு இருந்தது. நாமளும் 2 பீரியட் விளையாட்டிட்டாங்க. இப்படிதான் வேலை எனக்கு தான் முதல் இனி நான் தொழில் செய்வேன் வந்து எனக்கு முயற்சி வருமன்றது சந்தேகம். இப்போ நீங்க கிளினிக் போறனாலும் ஓட்டோவில் தானே போகணும் தானே? சைக்கிள் தான் போகணும். சைக்கிள்ல என்ன போகணும் நீங்க? ஏன் ஐயா சைக்கிள்ல போற? எனக்கு அந்த தைரியம் இருக்கின்ற நான் தான் போய் கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த முறை போகணும், ஆட்டோ பிடிக்க வழி காசு யாரு குடும்பெல்லாம் சாப்பிட்ற அரிசி தான் நேற்று வெள்ளரிசியா சாப்பிட்டு குடும்பங்கள் கொண்ட அரிசி தான். வெள்ளரிசும் குடுபட்டிருக்கும் உங்களுக்கு. வெள்ளரிசா அதை வந்து எடுத்துட்டு மாத்தி நீங்க தருவீங்களான்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் கேட்டீங்களாமே. இந்த 10 கிலோ எடுத்தது எங்களுக்கு சிவப்பரிசி 10 கிலோ வாங்கிட்டாங்கன்னு கேட்டதா? 10 கிலோ அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கிடக்கு. அதை எடுத்துட்டு மாமா எங்களுக்கு சூப்பு புடுங்க வேண்டிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு எங்கன்னு சொல்லி தேடிச்சிருங்க. அங்க போய் அந்த அண்ணனை பின்னால வந்தவர் அவரை காணலன்னு போய் கேட்டிருக்கிறா. அவர் 2 மணி விடியப்புற 2 மணி வரைக்கும் இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மச்சம் சாப்பிட்டு எவ்வளவு நாள்? 15-20 நாள் ஆயிட்டு. மீன் வாங்கி 15-20 நாள் ஆமா. மீன் வாங்க வசதி இல்லை. நோயால தான் நான் கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டேன். இந்த வியாபாரம் இருந்தால் நல்லபடியா சாப்பிட்டு பெரிய சோடுன்னு எல்லாம் செஞ்சு வெடி கொளுத்தி அப்படி இப்படி கொண்டு போறது அதுல எல்லாம் விஷயம் இல்லை. இருக்கும் வரைக்கும் வந்து அவங்களுக்குரிய சாப்பாடை கொடுக்கறது தான் தங்கம். அது முடியும். அவ்வளவுதான் இருந்தது மட்டும். அதைத்தான் இப்ப கொடுத்த நீங்க பாருங்க. ஒரு வீட்டுல 45 மட்டை எடுத்துட்டு 50 மட்டைக்கு காசு கொடுத்தேன். அதோட வந்தேன்னா 750 ரூபா கொடுத்த மாதிரி மட்டை. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டம் இறக்கக்கண்டி அப்படி என்ற இடத்துல இருக்கிற வாழையூற்று என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வாரத்துக்கு காரணம் எங்களுக்கு வந்து 1 மாதம் கூடி வந்து ஒரு ஐயா கால் பண்ணி கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து இப்போ மட்டக்களப்பில் தான் இருக்கும், இப்போதைக்கு வந்து அங்கால வாரல. அதாவது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அப்போ அங்கால வந்து வந்த மட்டும் சொன்னா நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வார மட்டும் சொல்லியிருந்தோம். நாங்கள் அதே மாதிரி திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள ஞாபகம் வந்தது. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த அண்ணாவும் வந்து சொல்லியிருந்தாரு, தங்கச்சி வந்து இது எங்களுக்கு இல்லை. அந்த டைம்ல தான் வந்து நாங்கள் அந்த முழு விவரத்தையும் கேட்டிருந்தோம். என்னென்னு சொன்னால் உதவி செய்ய போகிறோம்ன்றா தான் நம்ம விவரம் எல்லாம் கேட்கணும்.
அதான் வந்து விவரத்தை கேட்டிருந்தோம். அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து வயசான ஐயாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. ஐயா வந்து சரியான நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில சாப்பிட்றதுக்கும் கூடி சரியான கஷ்டத்திலையும் அதோட மருத்துவ ரீதியான பல தேவைகளோட இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம வந்து கல்வி சார்ந்த உதவிகள் எல்லாம் வந்து பல செஞ்சிருக்கோம். இருந்தாலும் வயசான ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்து ஆதரவற்ற ஒரு நிலையில இருக்காங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து எவ்வளவுக்கு சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு வயசானவங்களுக்கு வந்து கண்டிப்பா சாப்பாடு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து யார் ஒரு துணையும் இல்லை. இப்போ பிள்ளைகள் கூட அவங்களுக்கு இல்லை. அப்படியான ஒரு நிலையில இருக்கிற கட்டத்துல அவங்களுக்குரிய உதவியை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி எங்களுக்கும் தோணுச்சு. அதாலதான் வந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்பவே தூரம் இந்த இடம், நிலாவளியை தாண்டி வரணும். அப்ப அதால வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு உதவியை கண்டிப்பா வந்து செய்யணும் என்ற நோக்கத்துலதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்களோடையும் வந்து நேரடியா பேசியிருந்தோம். உண்மையில பாக்குறதுக்கு மனசுக்கு சரியா கஷ்டமா போச்சு. ஏன்னு சொன்னா அந்த ஐயாட நிலைமை வந்து கடும் மோசமா இருக்கு. கடைசியா அந்த அண்ணாவோட கால் பண்ணி பேசினப்ப அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு, நீங்க எப்ப வாரீங்களோ தெரியல, அது வரைக்கும் ஐயா உயிரோடு இருக்காரோ தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், சரியான சீரியஸா இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நாங்களும் வந்து இங்க வந்து பார்த்துருந்தோம். ஐயாவுக்கு வந்து அந்த சுகர் வருத்தம் பண்றதால அந்த கால் விரல்கள் எல்லாம் எடுத்து அந்த அவருக்குரிய சுகருக்குரிய சாப்பாடு சாப்பிடணும். குறிப்பா சொல்ல போனா சிவப்பரிசி சாப்பாடு அப்படியான அவங்க சாப்பிடணும். ஆனா அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஏதாச்சும் அவங்களுக்குரிய உணவுகளை கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிடுத்து இருக்காங்க. அதோட அந்த ஐயாட நிலைமையை பார்த்து அந்த அம்மாவுக்கும் வந்து இடைக்கிட அந்த மாறி கதைக்காங்க, மாறாட்ட கதைன்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு சொன்னா இப்ப ஐயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே கூட்டி கொண்டு விட்டுட்டு திரும்ப வந்து பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் எங்கப்பா அவரு வந்தவர் அவங்களோட வீட்டுன்னு சொல்லி அப்படி கேட்டு தெரியுறாங்களாமன்னு சொல்லி அதையும் கவலைப்பட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணா அவங்க அந்த குடும்பத்தினர் வந்து அவங்களால ஏன்ற சின்ன சின்ன உதவிகளை, அதாவது சாப்பாட்டு ரீதியான உதவிகளை வந்து செய்யறோம். மற்றபடி பெரிய அளவுல அவங்களுக்கு மருத்துவ செலவுக்குரிய உதவியோ என்னன்னா ஒரு தரம் ஓட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வரத்துக்கே சரியான செலவா இருக்கு. அப்படியான உதவிகளை செய்யறதுக்கு எங்கிட்டையும் வசதி இல்லைன்னு சொல்லித்தான் உங்களுக்கு கால் பண்ணு சொல்லியிருந்தாங்க. அப்ப எங்களாலையும் வந்து பெரிய அளவுல உதவி செய்ய முடியாட்டியும் எங்களோட உறவுகள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்களோட கஷ்டம் தொடர்பாக அவங்ககிட்ட விசாரிச்சு நாங்க வீடியோ வந்து பதிவு செய்யறோம். நீங்களும் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு அவங்களுக்குரிய உதவி செய்ய நினைச்சா எங்கள் மூலம் வந்து அந்த உதவியை நீங்க செஞ்சு கொள்ளலாம். அவங்களோட கஷ்டம் தொடர்பாக நம்ம அவங்களோட பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை அவங்களால தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும். அதோட வந்து எங்களுக்கும் அது ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப வாங்க போய் அவங்களோட பேசலாம். வணக்கம் அம்மா. நீங்க கதைங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பரவாயில்லப்பா. கஷ்டம் வேலை இல்லை. வரால நேற்றெல்லாம் வேறும் போகல. நீங்க கூலி வேலைக்கு போற? நான் என்ன வேலைக்கு போறேன்? தோட்டங்கள்ல கேட்டா தோட்டங்கள்ல வேலைக்கு போறேன். தோட்டங்கள்ல அவங்க ஆள் வேணுமென்று கேட்டா தண்ணி வந்தா வீட்டோட தான் இருக்கிறது. ஒரு இந்த கை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நோய் இல்லாத வழியா அது மாதிரி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறதான் கஷ்டம்தான். இன்றைக்கு எல்லாம் அரிசி இல்லை, சாமான் இல்லை. அரிசி இல்லை, இன்றைக்கு அரிசி இல்லை. நீ கடையில் தெரியாத வாங்கினா அப்புறம் கொடுத்தேன். பாவம் நடந்து போய் வேண்டியது போகல. நீங்க தான் இப்ப எல்லாம் பாக்கீங்க வீட்டுல? வீட்டுல எல்லாம் நான். இது உங்களோட வீடு தான்? நிம்மா எங்கட வீடு நீங்க கட்டினதா? அரசாங்கம் நிறுவனம், அரசாங்கம் தந்த வீடு. 2 ரூமும் விராந்தையும் தானே? ஒரு குசினியும் ஒரு ரூமும். பாக்கலாமா உங்களோட வீட்டையும்? தூக்கிட்டு போயிடுங்களா? அதான் நீ தூக்கிட்டு போயிருவீங்களா? முக்கியமான பிரச்சனை என்னன்னா சரியா காத்து அடிச்சுட்டு இருக்கு. அதனால கதைக்கிறது கிளியரா விளங்குதோ தெரியல. மீண்டும் ஒரு வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? கூலி வேலை சில நேரங்கள்ல போடுறது கஷ்டம் தானே. அவரால் வீட்டு வேலையும் சில நேரம் இதுகள் எல்லாம் விளைக்கிறது கஷ்டம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்களோட குடும்பத்துல நீங்க 2 பேரும் தானா? நாங்கள் 2 பேரும். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை?
நேரத்தோட ஒரு பிள்ளை வந்து செத்தது அதோட இல்லை. பிள்ளை பிறந்து இறந்துட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு. இப்ப உங்களோட பிள்ளைகள் இல்லாட்டி உங்களோட சகோதரங்கள் அப்படியானவங்க இருக்காங்கல்ல, அவங்க எதுவும் உதவிகள் செய்வாங்கல்ல? அவங்க நாங்கள் கேட்டால் தருவாங்க, மற்றபடி நாங்கள் இதை பண்ணி கேட்குறது அவங்களுக்கு எங்களுக்கு அந்த டீம் கஷ்டம் தானே. அதை கொஞ்சம் அறிவு பண்ணல, முக்கியமான தேவைக்கு கேட்டால் தருவாங்க. முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் தருவாங்க, எதுவுமே அவசரம் பண்ணா மட்டும்தான் நீங்க வைப்பீங்க. சரி, இப்ப நீங்க எங்களை சந்திக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. அந்த அண்ணா டைம் வந்து நீங்க சொன்னதா அல்லது அவராத்தான எங்களை? நீங்க தான் சொன்ன, நீங்க யார்ட்டையும் உதவி அப்படி கேட்டு பாருங்கன்னு சொல்லி. சரி அம்மா, இப்ப முதல்ல வந்து உங்களோட குடும்பத்துல வந்து எல்லாரும் இப்ப பெத்த பிள்ளைகளை வந்து தாய்மார பார்க்காத ஒரு காலம். அப்ப இவங்க வயசான ஒரு நிலையில வந்து மற்ற எல்லாரும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க இயலாது. ஏனண்டா ஒரு சில இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள், அவங்களோட குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கலாம். அப்ப எந்த நேரமும் வந்து அவங்ககிட்ட உங்களோட சொந்தக்காரவங்ககிட்ட உதவி கேட்க இயலாது. நீங்க இப்ப உங்களோட குடும்பத்தை வந்து என்ன நிலைமையில நீங்க நடத்தி கொண்டு வந்த, என்ன தொழில் செஞ்ச நீங்க? நான் இப்போ கூலி வேலைக்கு போகிறது உண்மையை சொல்லணும். கூலி வேலைக்கு போகிறேன், மட்டை விளைக்கிறது. அப்போ அதால இப்போ எல்லாரையும் போல நானும் விளைச்சி வந்து கேட்டாங்க என்ன கொடுக்குறது. கூலி வேலைக்கும் போய் மட்டை அழைக்கிற இது நான் வந்து செய்யறீங்க நீங்க? மட்டை, தென்னை மட்டை, இங்க தென்னை மரங்கள் நிறைய இருக்கு, அந்த மட்டைகள் விழுந்து அதை எடுத்துக்கொண்டு அதை விளைச்சி விற்பனை செய்யற நீங்க? அந்த வேலைதான் செய்யற. வருவாங்க, நாங்கள் விளைச்சி. அதை தாண்டி வேற எதுவும் தொழில் செஞ்ச நீங்களா? இல்லடா, வேற ஐயா வந்து பழம் ஏதோ விற்பனை செஞ்சேன்னு சொன்னேன். அது சப்பாத்தி பழம், அதாவது நேரத்தோட விற்பனை. இப்ப முதல் விற்பனை செஞ்ச நீங்க. இப்ப அவருக்கு ஈழாங்க. ஐயாவுக்கு வந்து என்ன நடந்தது? ஐயாவுக்கு காலையில் ஒரு புண்ணு வந்து வந்தது இடத்துல. அது ஒரு காட்டு, அது இந்த இடம் அந்த பரவி சுகர் இருக்கிறதால அந்த ஒரு காயம் வந்து அது ஆறாம போனதால அந்த விரல் எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. சரி, முதல்ல வந்து உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 60 வயது. ஐயாவுக்கு 66 வயசு. 66 வயது. ஆனா இருந்தாலும் வந்து நிறைய வயசான ஆள் மாதிரி இருக்காரு. 66 வயது என்று சொல்றீங்க. நீங்க 60 என்ன உங்களுக்கு? உங்களுக்கு 66 வயது. ஐயாவுக்கு எத்தனை வயது? ஐயா 51, நான் 58. சரியம்மா, நீங்க உங்களுக்கு வந்து உங்களோட குடும்பத்துல சார்ந்து பிரச்சனை இருக்கிறதாலதான் எங்களை சந்திக்கணும் நினைச்ச நீங்க. உங்களுக்கு வந்து இப்ப என்ன தேவை இருக்கு, என்ன பிரச்சனைக்காக எங்களை சந்திக்கணும் நினைச்ச நீங்க? நான் இப்ப அப்படி ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டம் தானே. அப்ப உங்களை கூப்பிட்டு கதைச்சா உதவி செய்வீங்க. அதான் அம்மா, உங்களுக்கு வந்து என்ன உதவி தேவை? இப்ப தச்சனையும் செய்யலாது, நேரத்தோட செய்ய மாதிரி அவருக்கு செய்யலாது. அப்ப அதாலதான் கஷ்டத்துல போய் சாப்பாடு தரணும், வேலைகள் எல்லாம் கஷ்டம். அதாலதான் நான் உங்களோட 6 கதைச்ச மாதிரி இருந்தேன். நீங்க பிறந்தது இந்த இடம் தானா? நாங்க பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணமா? நீங்க யாழ்ப்பாணத்துல எந்த இடம்? யாழ்ப்பாணம் நீர்வேலி. விலங்கல்ல? நீர்வேலி. நீர்வேலியா? திருமணம் செஞ்சுதான் இங்க வந்ததா நீங்க? ஓ, யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்து எத்தனை வருஷம் அங்க இருந்த நீங்க யாழ்ப்பாணத்துல? உங்களுக்கு எத்தனை வயதுல இங்க வந்த நீங்க? 30 வயசுல வந்த நீங்க. திருமணம் செஞ்சு அங்கதானே இருந்த நீங்க? அங்க இருந்து பிறகுதான் இங்க வந்த நீங்க. இங்க என்ன காரணத்துக்காக இங்க வந்த நீங்க? இப்ப அந்த பிரச்சனை டைமுக்கு நாங்க வந்தாப்பல இங்க இருந்துட்டோம். பிரச்சனை டைம்ல வந்து இங்க இருந்துட்டீங்க. உங்களோட அப்பா அம்மா எல்லாம் அங்கதானே இருக்காங்க? சகோதரங்கள் எல்லாரும்? அம்மா எல்லாரும் இருந்துட்டாங்க, மற்ற சகோதரங்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க அப்படி தூரம் போய் வெளிநாடு அங்க இங்க வந்து போய் இருப்பாங்க. நாங்கள் விட தொடர்பு இல்லையா அப்ப உங்களோட? தொடர்பு இருக்கா, அவங்களோட அக்கா அந்த மகன் மட்டும் வந்து போனவர். தொடர்பு வந்து இல்ல, உங்களோட சகோதரங்கள் வந்து தொடர்பு இல்ல, வெளிநாடு போயிருப்பாங்கன்னு சொல்றீங்க என்ன? இந்த யாழ்ப்பாணத்துல வந்து அந்த பிரச்சனை டைம்ல நிறைய பேர் அப்படி வெளிநாடும் போனவங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க போயிருப்பாங்க அப்படி என்று சொன்னா என்ன? அதுக்கு பிறகு நீங்க சந்திக்கல அவங்கள? நாங்க சந்திக்க போகையும் அங்க போகையும் இல்ல, அவங்களும் தேடி வரல உங்களை? இப்ப ஒரு சில நேரம் இதன் மூலம் அறியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏனண்டா வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப அவங்களையும் தப்பு சொல்லலாம், நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு சொல்லியும் அவங்களுக்கு தெரியாமல இருந்திருக்கலாம். இப்ப உங்களை எப்படி தொடர்பு கொள்றேன்னு சொல்லி அவங்கள அறியாம இருந்திருக்கலாம். அப்ப இந்த வீடியோ பாக்குற டைம் ஒருவேளை அவங்களுக்கு போய் சேர்ந்தா அதன் மூலம் வந்து உங்களோட சகோதரங்கள் நல்ல ஒரு நிலையில இருந்தா உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அது எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லைங்க. அவங்க தெரியா குடும்பக்காரர், அது குடும்பக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அம்மா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்ய போறது யாருன்னு நினைச்சிட்டீங்க? அப்படியான குடும்பம் இருக்கிற உறவுகள் தான் உதவி செய்வாங்க.
அப்போ சொந்த சகோதரத்தை பார்க்கக்குள்ள அவங்க வந்து உதவி செய்யறது வாய்ப்புகள் இருக்கும். அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தா கட்டாயம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. நாங்க அதை ஒரு ஊடகமா எங்கள் மூலம் வந்து சேர்ந்தா உண்மையில எங்களுக்கு சந்தோஷம். கூட உறவுகளை வந்து சேர்த்து தரதில்ல. அப்படி அவங்களோட உறவுகள் வந்து இந்த அம்மாட சகோதரங்கள் வந்து இந்த காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களோட தொடர்பு கொள்ளணும், பேசணும்னு சொல்லி உங்களுக்கும் ஆவலா இருந்தா நீங்க எங்களை தொடர்பு கொண்டு இவங்களோட பேசிக்கொள்ளலாம். உங்களுக்குரிய தேவைன்னு சொன்னா ஐயாட மருத்துவ செலவுகள் என்ன மாதிரி அதெல்லாம் நீங்க இப்ப எப்படி அதெல்லாம் பார்த்து கொள்றீங்க? செலவுகளுக்கு என்ன செய்யறீங்க? இப்படித்தான் தெரியாத கஷ்டம் வந்தால் வேலைக்கு போகிறது என்பது அவருக்குரிய வேலையை நாம் செய்து கொள்வோம். சாப்பாடு தான் இல்லை என்று அவளை இல்லாது சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஐயாவுக்குரிய மருத்துவ செலவை என்ன வேலை செஞ்சாவது நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. வேலை செய்யற அளவுக்கு அம்மாவுக்கும் வயசு இல்லை, 66 வயசு ஆயிட்டு. அவவும் கஷ்டப்பட்டு தான் அந்த மருத்துவ செலவு பார்க்கக்குள்ள ஒரு தரம் ஓட்டோவுக்கு போய் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் ஹாஸ்பிட்டல் போய் வர? அம்மா வந்து கஷ்ட நிலைமை இருந்தாலும் அதை வந்து சரியா தெளிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு விளங்குதில்லை. எதை சொல்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஐயா வந்து சரியான முறையில வந்த உடனே எங்களோடையும் தெளிவா கதைச்சிருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கதைக்கிறது மூலம் இவங்களோட உண்மையான நிலவரம் தொடர்பா நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஐயாவோடையும் வந்து கதைச்சு கொள்ளுவோம். ஐயா வந்து வருவாரு அம்மாவிடத்துல, இல்ல நம்ம போய் கதைச்சு வருவாருன்னு. அப்ப கூப்பிட்டு எடுங்க ஐயாவை. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாட பேர் என்ன? பெரிய தம்பி ஜீவ ஜோதி. பெரிய தம்பி ஜீவ ஜோதி. தீப ஜோதி. இப்ப நீங்க தான் வந்து ஆரம்பத்துல தொழில் செஞ்சு உங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன தொழில் செஞ்ச நீங்க? முதல் வியாபாரம். வியாபாரம் தான் செஞ்ச நீங்க. எப்ப இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது? எனக்கு 40 வயதுல வந்தது. 40 வயதுல சுகர் வந்தது. இப்படி வேலை செய்ய இல்லாத நிலைமை எத்தனை வயதுல வந்தது? இது இப்ப போன மாதம் 25ஆம் தேதி கிளினிக் போயிருந்தேன். நீலாவடி ஆஸ்பத்திரி கிளினிக் போய் வந்து வரக்குள்ள எனக்கு சைக்கிள் ஓடையில வந்துச்சு. பைய உருட்டி வந்து வீட வந்து சேர்ந்துட்டேன். அதோட படுத்தணும். போன மாதம் இருந்துதான் கடும் உரமா இருக்குன்னு. இந்த கைவிரலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கைவிரல் இந்த சீனியால ஏற்பட்டது. முதல் நல்லா தான் இருந்ததா? எல்லாம் சீனி 2 விரல் வாட்டிட்டாங்க. அப்படியேதான் சீனி வருத்தம்ன்றது மேல ஒரு பொல்லாத ஒரு வியாதி. அது வந்தா அது ஒரு காயம் வந்தாலே ஆற விடாது. இப்ப உங்களுக்கு வந்து காயம் பாரத்துக்கு என்ன காரணம்? இப்ப காயம் இல்லாம இருந்திருந்தா ஓரளவு கொண்டோலா இருந்திருக்குல்ல. இந்த சுகர் இந்த காலையில ஒரு கொப்பளம் வந்தது. அப்ப நான் வார்டில் இருக்கிறேன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் அந்த கொப்பளம் வந்து அவங்கள்ட்ட காட்டில அவங்க கூட மருந்து சும்மா பூசி போட்டு டிக்கெட்டை வெட்டி போங்க ஐயாண்ணா. காய்ச்சலாக போனேன் 4 நாள் இருந்தேன். பிறகு இந்த காலையும் காட்டும் சும்மா மருந்து உரைச்சி அது இங்கே வர அப்படி ஓட்டியா போய் பிறகு பார்த்தேன் ஆஸ்பத்திரி டிக்கெட் போனாங்க. காரை காட்டிடுவாங்க. அந்த பகுதியில் எனக்கு இங்கே எங்களோட சீட்டாளர்கள் இருக்கிற முடியாண்டு சொல்லிச்சு. அங்க போய் மருந்து கட்டின நீங்க? இல்லை ஆஸ்பத்திரியில் காட்டினா அப்புறம் இந்த புள்ள சொல்லிச்சு. இந்த புள்ளோட கணவர் இதால் சைக்கிளில் போய் கொண்டு இருக்கிற கடைக்கு வந்து சொன்னார், ஐயா நாங்கள் சுகமாக்குறோம் காலை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. இந்த பிறகு மனைவி இதை வர சொல்லி போனாங்க. போனோடனே அவள் தான் பைக்கியம் இட்ட வரையில செய்து கொண்டு இருக்கோம். கால் கொஞ்சம் பேஸ் ஆயிருக்கு. கிச்சன் நடக்கக்கூடிய மாதிரி நன்மையாக இருக்கு. நாட்டு மருத்துவம். நாட்டு மருத்துவம். சரி ஐயா, இப்ப வந்து எங்களை சந்திக்கணும்னு சொல்லி அம்மாவும் வந்து அந்த அண்ணாட வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து எங்கட வீடியோ பார்த்துதான் எங்களை தொடர்பு கொண்டவங்க. உங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கு? எனக்கு தான் உடல் பெண்ணுன்னா இனி நான் தொழில் செய்வேன் வந்து எனக்கு முயற்சி வருமோன்றது சந்தேகம். இல்ல ஐயா, வயசு போயிட்டு தானே ஐயா, இனி தொழில் செய்யற அளவுக்கு உங்களுக்கு இது வராது. நான் இனி எப்படி நிலமல் சீரழிஞ்சாலும் இந்த பழக்கடையை தான் செய்யணும். மேய்ச்சல் அதுக்கு போக்குல பாருங்க, பெரிய மேய்ச்சோட எல்லாம் கழிவு குறைஞ்சதாச்சு. இப்போ போக்கில் பாருங்க. அப்போ நான் இதைத்தான் செய்யணும். வேறு வழி தான் செய்யலாம். போனேன் நான் இந்த பக்கத்தில் ஆகும் 2 பேரும் போய் விழுவோம்னு கேட்குறேன். 2 பேரும் போய் விழுவோம்னு கேட்குறதா? இங்கே போனால் கடலில் போய் அவர் 2 பேரும் விழுந்து வீரமாய்க்கும்
சாமத்தில் போனவர் சொன்னதுக்கு தெரியாது. ஏன் ஐயா அப்படி கிடைக்கீங்க? கள்ளப்பட்டு நல்லா இருந்தேன். அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது ஐயா. கடவுள் படைச்சவன் ஏதோ ஒரு வழியில படி இழப்பான். அப்ப நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது என்னம்மா? ஓ, அந்த உங்களோட மனைவி இருக்காவு தானே, உங்களுக்கு கைவிடாமாவ தானே பார்த்து கொள்றாவு. ஐயாவுக்கு இந்த தூக்கி வேலை செய்யற, கூட்டிட்டு போற, நடந்து போற அந்த சதுர உதவிகளை வந்து அவ செய்யலும், அவகால இனி உழைக்கலான்னு சொல்றாரு ஐயா. இந்த ஓலையன்னா நான் தான் எடுத்து கொடுக்குறேன். என்னது ஓலை? மாசத்துல போய் 100 150 கொடுத்துட்டு தான் அதை ஜீவித்தேன். இப்போ இந்த பழத்தை எந்திட்டு கொள்வது ஒரு மாதிரி ரன் பண்ணி கொண்டு இருந்தது. நான் எல்லாம் கஷ்டமா போயிட்டு தான் வந்து மருந்து குளிசைகளும் காசுக்கு வாங்க சொல்றாங்களா? இல்ல 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 தேவையில்லம்மா. கிளினிக் போன மாதிரி 25 போயிருந்து தான் கிளம்பணும். இப்ப இந்த 23 கிளினிக் போகணும். எல்லாம் கொடுக்க வச்சிருந்தது. இப்ப நீங்க கிளினிக் போறனாலும் ஓட்டோவில் தானே போகணும். என்ன சைக்கிள் தான் போகணும். சைக்கிள்ல என்ன போன நீங்க? ஏன் ஐயா சைக்கிள்ல போற? எனக்கு அந்த தைரியம் இருக்கின்ற நன்மை தான் போய் கொண்டு இருந்தேன். ஆனா இந்த முறை போகணும் ஆட்டோ பிடிக்க வழி காசு யாரு. ஓட்டோல போறேன்னு சொன்னா எவ்வளவு வேணும் உங்களுக்கு? போய் 2 கிளினிக் முடிச்சு வரணும்டா அப்படியும் 900 100 பக்கத்துல தானே இருக்கு என்ன ஹாஸ்பிட்டல்? நிலாவளி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது 1000 ரூபாய் காசாவது வேணும் ஒரு தரம் போய் வாரத்துக்கு. என்ன இது பக்கத்துல இருக்கிறதால பரவாயில்ல, 1000 ரூபாய் காசோட போகுது. அங்க தூர இருக்கிற ரிங்கோல இருந்து நான் மாத்தி கேட்டு தான் இங்க வந்தேன். மாத்தி நீங்க தான் கேட்ட. நீங்க இங்க இருந்து அங்கதான் போறோம். ரிங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா இன்னும் கூட தேவைப்படும். அவங்களே சொன்னாங்க, ஐயா அவங்களுக்கு நிலாவளி கிட்டடி அங்கேயே போங்க அவங்கதான் கோப்பி எல்லாம் மாத்தி தந்துருக்காங்க. சரி ஐயா, இப்ப நீங்க வந்து உங்களோட நோய்க்குரிய சாப்பாடு தான் சாப்பிடணும், சிவப்பரிசி சாப்பாடு அப்படியானது சாப்பிடணும். நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க? சிவப்புங்கெல்லாம் சாப்பிடுற அரிசி தான் நேற்று முன்னாலும் வெள்ளரிசி. வெள்ளரிசி ஏன் சாப்பிடுறேன்? புடுங்கல் கொண்ட அரிசி தான். ஓ, அந்த அண்ணா சொல்லி இருந்தாரு இந்த அரசாங்கத்தால 10 கிலோ அரிசி கொடுக்காங்க. அது வந்து ஒரு சிலவங்களுக்கு சிவப்பரிசும் கொடுபட்டிருக்கு, ஒரு சிலவங்களுக்கு வெள்ளரிசும் கொடுபட்டிருக்கு. உங்களுக்கு வெள்ளரிசா அத வந்து எடுத்துட்டு மாத்தி நீங்க தருவீங்களான்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் கேட்டீங்களாமே. இந்த 10 கிலோவை எடுத்தது எங்களுக்கு சிவப்பரிசி 10 கிலோ வாங்கிட்டாங்கன்னு கேட்டதா? 10 கிலோ முடிஞ்சு கொஞ்சம் கிடக்கு. அதை எடுத்துட்டு மாமா எங்களுக்கு சிவப்பு புடுங்க வேண்டிட்டான். இப்போ போய் 1 கிலோ புடுங்கல் வேண்டி வந்தோம். அந்த கடைக்கு போயிட்டு போயிருக்காங்க. அதுதான் கறிய பெண்ண சமைக்கிற நீங்க? மச்சம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் சாப்பிட்டு? 15-20 நாள் ஆயிட்டு. மீன் வாங்கி 15-20 நாள் ஆமா. மீன் வாங்க வசதி இல்ல. போனவன 1000 கிலோ அப்படி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பேரு எவ்வளவு? வயசான காலத்துல வந்து அந்த மீன் அது இதுதான் ஒரு சின்ன சின்ன துண்டாவது வச்சு சிவப்பரிசோட சாப்பிடலாம். அதுல மரக்கறி என்று பருப்பு வெந்தய குழம்பு அப்படியானதுதானா அடிக்கடி சாப்பிடுறதா? மச்சமண்டா முட்டை மட்டும். முட்டை கோழி வளர்க்கீங்களாம்மா? கடையில வாங்குற கோழி வளர்க்கலாதா? இங்க கோழி வளர்க்க 10 பேருக்கு காணிக்கிட்ட உள்ள கோழி ஆடு மாடு வளர்க்கிறது. இந்த கோழி கூடு வச்சு அப்படியே திறக்காம தீன் போட்டு வளர்க்கலாதா? பக்கத்துல போனா பிடிப்பாங்க, பேசுவாங்க, சொல்றாங்க. இந்த 3 கோழி வளர்க்குறேன். இந்த அப்பனே கோழி வளர்க்கலாதே. சின்ன ஒரு இடம் தானே, பக்கத்து வீட்டுக்கு போனாலும் பிரச்சனையா 10 போய் காணி. அதுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துட்டு அதோட வளர்க்காம விட்டேன். ஒரு சோடி நாய் கூடி வளர்க்கு. இது இப்ப உங்களோட சொந்த இடம் தானே? நீங்க பிறந்து வளர்ந்தது இங்க தானா? நான் பிறந்து வளர்ந்தது மலைப்புள்ள, திருவண்ணாமலை டவுன். அப்ப நான் மிக கட்டி பேசி கட்டிட்டான். இங்க வந்தேன். நாங்க வந்து எங்களை அரசாங்க காணியும்
அரசாங்க வீடு எல்லாமே அவங்க தான். வேறு எங்களால் வீடு கட்ட வேண்டியதா, காணி வேண்டியதா, நாங்கள் பிடிச்ச காணி தான் இது. தான் வீடு வந்தது. இங்கே பாருங்க, ஓடு முண்டு ரஞ்சிருக்கு, இந்த பெரும்போடு உண்டு. அது மாற்றுறதுக்கு ஒரு உதவி இல்லை. ஓடு இருக்கு, மாற்ற உதவி இல்லை. ஓடு அறியாத மாற்றி தரதுக்கு ஆக்கள் இல்லை. ஆக்கள் பிடிக்கிறனாலும் காசு கொடுக்கணும். பிடிக்கிறதா உடனே கேட்பாங்க, 200 ரூபா தான் 300 ரூபா. 200 தான் 300 தாண்டு கேட்பாங்கன்னு. இந்த 200 ரூபா 300 ரூபா கொடுக்கறதை உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குன்னு. இப்ப மட்டை விளைச்சி கொடுத்தா 10 மட்டை விளைச்சி கொடுத்தா எவ்வளவு வரும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு மட்டைக்கு எங்களுக்கு 30-40 ரூபா முடியும். டிராக்டர் மிஷின் கூடிக்கு போட முடிஞ்சா 90 ரூபாய்க்கு கொடுக்கணும். 90 ரூபாய்க்கு கொடுக்கீங்க. 50 ரூபா அப்படி வரும் ஒரு மட்டையில. இப்போ கிண்ணினா 50 ரூபா வரும். கூடிக்கு ஆள் பிடிச்சா அவங்களுக்கு 20 வரும். 30 ரூபா உங்களுக்கு வரும். இப்போ கூடிக்கு பிடிக்காங்க, இதெல்லாம் பைய முடிக்கிறது. இப்ப நீங்க உங்களோட மனசுல இப்ப பிள்ளைகள் இல்லாததோட உங்க 2 பேருக்குள்ளேயும் தான் அந்த கஷ்டங்கள் எதென்றாலும் நீங்க 2 பேரும் தான் பேசி உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொண்டு அப்படியே தான் போவீங்க. அப்படி உங்களோட மனசுல சரியா கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னா என்ன விஷயத்தை ஐயா சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டு என்று சொன்னால் நோயால் தான் நான் கஷ்டப்பட வேண்டியது. இதுதான் உண்மை. பரிசமிட்டாடி நான் நல்லா இருந்த சிரமமாக இருந்த ஆம்பளை நோயால் தான் நான் கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டேன். இந்த வியாபாரம் இருந்தால் ரன் பண்ணி நல்லபடியாக சாப்பிட்டு இருந்து நாங்கள் இதெல்லாம். உங்களோட சகோதரங்கள் பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருப்பாங்க தானே? வெறும் வேணும் கேட்க மாட்டாங்க, வரைய மாட்டாங்க, பார்க்க. நான் அதெல்லாம் அவங்ககிட்ட போகிறதும் இதை கேட்குறேன். ஒரு தரம் பாரதம் இல்லை. ஆனா உண்மையில இதுல விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இறந்ததுக்கு பிறகு பெரிய பெரிய சோடுன்னு எல்லாம் செஞ்சு வெடி கொளுத்தி அப்படி இப்படி கொண்டு போறது அதுல எல்லாம் விஷயம் இல்லை. இருக்கும் வரைக்கும் அவங்களுக்குரிய சாப்பாடை கொடுக்கறது தான் அதான் உண்மையான விஷயம். அதான் உங்களுக்கு செய்யற பெரிய உதவி. அதுக்கு பிறகு செய்யறது உங்களுக்கும் தெரிய போறதில்லை, அதுக்கு பிறகு தேவையும் இல்லை. இருக்கும் வரைக்கும் முடிஞ்சா அவங்களோட உறவினர்களோ இல்ல யாரு எங்களோட புலம்பெயர் உறவுகளும் இருக்காங்க, அவங்களும் முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க யோசிக்காதீங்க. இந்த ஆத்துல போய் விழுற, கடல்ல போய் விழுற அந்த கதையெல்லாம் கதைக்க கூடாது. சரியா? இனி அப்படியெல்லாம் ஒன்றும் கதைக்காதங்க. தம்பி தம்பி அவன் தான் எங்களை விடுவேன். அவர் உங்களோட சொந்தமா? எங்களோட அம்மாவும் அவங்களோட அம்மாவும் கொண்டா பழகி நல்ல சிநேகிதம். ஒரு ஆள் ஒரு ஆள் கூடி இருப்பாங்க. அதுதான் இவர் பழக்கப்பட்டு சொந்தங்கள் கைவிட்ட நிலையிலையும் உங்களை பாக்குறது யாருன்னு தெரியாத ஒரு உறவினர் தான். இப்ப சொல்ல போனா சொந்தங்களை விட அவங்க தான் உங்களுக்கு உறவினர். அவரால் தான் நான் இந்த ஊருக்கு வர வேண்டி வந்தேன். காலியோ இல்லை செய்யறத வந்து இருக்க எங்களுக்கு கால் பண்ணி சொன்ன அண்ணா இருக்காரு. அவர் எப்படி இவங்களுக்கு தெரியும்னு சொன்னா, இவங்களோட அம்மாவும் அவங்களோட அம்மாவும் சிநேகிதமா இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. அதன் மூலம் நான் உங்களை தெரியும் அவருக்கு. சரி, இவர்தான் காலி இல்லை சேருக்கு போன்றத வந்து எங்க நான் இருக்கிறாரு 2 பேர் இங்க கண்டி அந்த தொழில் செய்யலாமா அது செய்யலாமா தான் சொல்லி அவரோட பின்னணியில தான் நாங்கள் இங்கே வந்தது. வந்த பிறகு நான் மீண்டியா அவரை செஞ்சேன். அந்த அவரை தான் பழகினேன். செஞ்சு அவர் அதை தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, நாங்கள் போய் வயது போன காலத்துல உங்களுக்கு ஒரு துணை ஒரு உதவி ஒன்று கட்டாயம் தேவை. அது இப்ப உங்களுக்குரிய உதவிகளை அம்மா செஞ்சாலும் பண ரீதியான உதவிகள் சரியான கஷ்டமா இருக்கு. அவவும் வேலை செய்யற நிலைமையில இல்ல, அவக்கும் வயசான யோசனை. இப்ப உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்கு? ஓ, இப்ப இந்த கிடுகு கொடுத்தேன் நாங்க. ஓ, இந்த காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க? வைங்க ஐயா, பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. இப்ப இழைச்சி கொடுத்த நீங்க தங்கம் அது முடிஞ்சு அவ்வளவுதான் இருந்தது மட்டும் அதைத்தான் இப்ப கொடுத்த நீங்க. அதோட கதை முடியுது. இதுக்கு சாமான் கடன் கடன் எவ்வளவு இருக்கு? கடைக்கு இருக்கு ஒரு 500 ரூபா. 500 ரூபா கொடுக்கணும். மற்ற அங்க கடைக்கு 1500 ரூபா, இன்னொரு கடைக்கு 1600 கொடுக்கணும்.
காணாது இப்ப காசு. அது சொன்னா கேட்பாங்க. நிறைய நம்பிக்கை விசுவாசம் இருக்குதா நம்பிக்கை இருக்கு தருவாங்கன்னு. மக்களுக்கு நல்ல நம்பிக்கை விசுவாசம். கடைசியா ஐயா ஏத்திட்டு வந்து போட்ட மட்டைதான் இருந்தது, அதை இழைச்சி கொடுத்துதான் இந்த 2000 ரூபாய் காசு வச்சிருக்காரு. அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாம உடனே தூக்கி காட்டுறாரு, இவ்வளவு தான் இருக்கண்டு. இதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவருக்கும் போய் மட்டை எடுத்து வரையலாம். கும்புறுமுட்டியில போட்டு எனக்கு தான் தர மாட்டாங்க வச்சிருப்பாங்க சேர்த்து. அந்த ஐயா வருவார் பாருங்க, ஒரு வீட்டுல 45 மட்டை எடுத்துட்டு 50 மட்டைக்கு காசு கொடுத்தேன். அதோட வந்தேன் 750 ரூபா கொடுத்த மாதிரி மட்டை கிடக்கு. இதெல்லாம் போய் உண்மைதான் சொல்லுவாங்க. அதுதான் ஏன்னு சரி ஐயா, கண்ணீரை நீங்களும் இருக்கீல, உள்ள போய் தூங்குங்க. எங்களால முடிஞ்ச உதவி எங்கட புலம்பெயர் உறவுகள்கிட்ட கேட்டு நாங்க எடுத்து தரது முயற்சி செய்யறோம். சரியா? நீங்க அந்த தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்க தேவையில்லை நீ. சரியா? கட்டாயம் வந்து எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்வோம். சரி, ஓகே ஐயா, நீங்க போயிருங்க. சரி, என்னன்னு சொன்னா, இப்ப அம்மா கிட்ட பிரச்சனை தொடர்பா பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு அக்கா வந்து சரியா கவலைப்பட்டு கவச்சிருந்தாங்க. அவங்க வந்து வீடியோவுக்கு வர விரும்பல, இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயத்த வந்து கண்டிப்பா நாங்களும் தெரியப்படுத்தணும். அக்கா, இவங்க நிலைமை வந்து எப்படி இருக்கு அக்கா? இவங்க ஐயா அடிக்கடி பலவீனப்பட்டுருவார். சரியான கஷ்டம் தான். ஐயா அந்த ரோட்டுக்கரையில் அங்கே மேசவுண்டு போட்டு பப்பாசி அதுகள் விற்கிறவர். இவ இருந்துட்டு ஒருக்கா கிடுகு அதுகள் விற்று இழைச்சி விற்று அப்படித்தான் அந்த வருமானத்தை வச்சு தான் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தங்களோட செலவுகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாலும் ஐயா அடிக்கடி இப்போ இந்த மாதத்துலேயே ஒரு 3-4 தடவை பலவீனப்பட்டு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் பலவீனமானோன்னு இவ யோசிக்க தொடங்கிடுவா. யோசிச்சு என்ன செய்யறது, எங்கே போகிறேன்னு தெரியாமல் எல்லா இடத்துக்கும் போய் வந்து அப்படியெல்லாம் இருப்பா. நாங்கள் ஏதோ கேட்டால் அவள் ஏதோ சொல்லுவா. அப்படி என்னெல்லாம் சரியான மன வருத்தமாக இருக்கும். இப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள என்ன செய்கிறன்ற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான்லாம் போயிட்டு 2-3 பேர்கிட்ட சொல்லுவேன், அவங்க இப்படி இருக்கிறாங்க, கவலையாக இருக்குன்றெல்லாம் சொல்லுவேன். இருந்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசதி இல்லை. எங்களால் ஏண்டதை மட்டும் ஏதோ அக்கா வாங்க, தங்கச்சி கொஞ்சம் வாங்கண்டா போயிட்டு அவங்கள தூக்கி விடுறதோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தான் எங்களால் பண்ண முடியும். மற்றும்படி அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்புகள் ஒன்றுமே பண்ண இயலாது. மனவருத்தப்பட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களால் ஏண்டதை மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேரும் வயசு போனவங்க, பிள்ளைகள் இல்லை. அயல்ல இருக்கிறவங்க எந்த நேரமும் இருக்கவும் மாட்டாங்க. அவங்களோட சூழ்நிலையில பார்த்து அவங்கவுங்க தேவைகளுக்கு போயிடுவாங்க. சில நேரம் நானே அதிகமா இருக்க மாட்டேன். மகள்கிட்ட பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கேன், நான் அவரை தூக்கி கொண்டு நானே எங்கேயாவது போயிடுவேன். அப்போ அந்த நேரம் இவங்க திடீரென்று ஒரு வருத்தம்ண்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாது. அப்படியான ஒரு பெரிய சூழ்நிலையில, கஷ்டப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. சரி அக்கா, சரி அக்கா. அம்மா வந்து கூட ஜோதிச்சுட்டு இருக்கிறேன்டா, ஐயாட பிரச்சனைகளை தான் ஜோதிச்சுட்டு இருக்கிறேன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு எங்கன்னு சொல்லி தேடிச்சிருங்க. அங்க போய் அந்த அண்ணனை பின்னால வந்தவர் அவரை காணலன்னு போய் கேட்டிருக்கிறா. அவர் ஒரு 2 மணி விடியப்புற 2 மணி வரைக்கும் இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஐயா இல்லை, பிறகுதான் தெரியும். சரி விடிய பாப்பம் வந்துட்டு இவ கூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அங்க வாட்டையும் மாறி பிறகு அவர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு போய் விட்டுருக்கிறார். அப்பையும் இவ வாட்டுக்கு மேலே ஏறி போகாம தடுமாறி கொண்டு இருந்திருக்கா. அப்புறம் இவ பிடிச்சி கொண்டு போய் அவர் வாட்டில் விட்டுட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு இங்கே இருங்க நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். அப்புறம் அங்கே பக்கத்து வீட்டு ஐயாவெல்லாம் போய் எழுப்பி அது இது கேட்கறது, ஐயாவை நீங்களா கொண்டே விட்டீங்கன்னெல்லாம் கேட்பா. அப்படியெல்லாம் இருப்பா. இப்போ சில நேரத்துல நல்லா இருப்பா, சில நேரம் நம்ம ஏதாவது கேட்டா அவ ஏதாவது சொல்லுவா. அப்படி அவட மனநிலை அந்த ஐயாவை நினைச்சு இப்ப அவங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் உதவி. கதை பேச்சு ஏதோ அவர்ல சரியான ஒரு பாசம். இப்ப பிள்ளைகள் அவருக்கு நோய் வந்தா அவ சரியா பாடுபடுவா. காலைல செருப்பு இல்லாம போவா, அங்க எல்லாம் தேடி அவரை போனார். கொஞ்ச நேரம் காணலன்ட்டு ஐயா போனார், வரலன்ட்டு தேடுவா. அன்றைக்கு இப்ப போன கிழமையில கூட நாங்க சொன்னோம், ஐயா வருவார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஐயா வருவார், நாங்கெல்லாம் பக்கத்துல லேட் ஆகுனா போய் தேடுவோம்னு சொல்லிடு.
அவ சமாளிக்கிறது நாங்க. சரி அவட அக்கா. சூழ்நிலை ரொம்ப மோசமா தான் இருக்குது. ஐயாவும் இனி உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐயாவுக்கு இல்ல. கால் 2லயும் புண். அப்ப புண் வருத்தம். இப்பதான் ஒரு 3-4 நாளா தான் ஐயா எழும்பி இருக்கிறார். இல்லாட்டி அப்படியே படுத்த படுக்கையில பசிக்குது இல்ல அப்படின்றலாம் இருந்தவ. அதுக்குரிய சாப்பாடும் இல்லையே, சாப்பாடும் இல்ல. இப்ப எங்களால ஒன்றும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வசதி எங்களுக்கும் இல்ல. அப்ப அதால ஐயா அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும் அவங்கள. சரி அக்கா, ஓகே, நன்றி அக்கா. சரியம்மா, இப்போ உங்களோட நிலைமையை பார்த்தா இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு கூடி உங்களுக்கு அரிசி இல்லை. 1 கிலோ அரிசி தான் நீங்கள் இப்போ வாங்கிட்டு வந்த. நீங்கள் கறி அது ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான சாமான்களை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. இது வந்து சிவப்பரிசி ஐயாவுக்கு. அது சிவப்பரிசிமா, நெத்திலி கருவாடு, சோயா மீட் அப்படியான சாமான்கள் எல்லாம் இருக்குது. சாமான் எல்லாம் வாங்கினதுக்கம்மா 8020 ரூபா சாமான் வாங்கின கணக்கு. அடுத்தது வந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு உதவி பணம் எடுத்திருந்தேன் நாங்கள். அதில் 2,000 ரூபாய் மிச்ச பணம் இதில் இருக்குது. இது வந்து ஐயா மீன் சாப்பிட்டுங்கான நாள்னு சொன்னேன். அப்போ மீன் வாங்கி சமைச்சு கொடுங்க சரியா? இன்றைக்காவது வாங்கலாம் தானே? வாங்கலாம், இறைச்சி வாங்கலாம், இறைச்சி சாப்பிடலாம் தானே ஐயா? அப்போ இறைச்சி வாங்கி சமைச்சு கொடுங்க சரியாம்மா? உங்களுக்கு இப்போ சரியம்மா. இது வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் செஞ்சது எங்களோட வெளிநாட்டு உறவுகள். இப்போ உங்களோட தங்கச்சிமாரும் வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு சொன்னீங்க தானே? அப்போ அப்படியான உறவுகள் தான் வந்து இப்போ கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு உதவி செய்யுங்கன்னு கிட்ட கொஞ்சம் பணம் அனுப்புனவங்க. அதில் இருந்து 10,000 ரூபாய் எடுத்துதான் உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். காற்று வந்து ரொம்ப வேகமாக வீசுது. கதைக்கிறது உண்மையில விளங்குதோ தெரியல. இங்கே அதுதான் சரியான பிரச்சனை. ஏன்னா திருவோணமலையை பொறுத்தவரையில் இந்த டைமில் அந்த காற்றடிக்கிறது கூட, கச்சான் காத்து. இந்த உதவியை செஞ்ச அண்ணா வந்து அவரோட பேர் குறிப்பிட விரும்பல. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது வந்து 7293 இருக்கு. அவர் வந்து லண்டன்ல இருந்து தான் இந்த காசை வந்து அனுப்பியிருந்த. அவங்களோட குடும்பத்துக்கு நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச மேலும் மேலும் நன்றியாம். அம்மா கதைக்கிறது விளங்குதோ எனக்கு தெரியல, அதுக்காக நான் வந்து திரும்ப சொல்லி கொள்றேன். இவங்களை பொறுத்தவரையில வந்து இவங்களோட உறவுகள் வெளிநாட்டுல இருக்கலாம். நீங்க யாழ்ப்பாணம் எந்த இடமா? நீர்வேலி. யாழ்ப்பாணம் வந்து நீர்வேலியை சேர்ந்தவங்க தான் இந்த அம்மா. இவங்களோட உறவுகள் வந்து வெளிநாட்டுல பெரிய நாட்டுல அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து அவங்களோட தொடர்புகள் இல்லை. ஏன்னு சொன்னா பிரச்சனை டைம்லயே வந்து பிரிஞ்சு இங்க வந்துட்டாங்க. அப்ப இந்த உறவுகளை வந்து சந்திக்க விரும்பினா நீங்க எங்களை தொடர்பு கொண்டு இந்த உறவுகளுக்குரிய உதவிகளையும் செய்யலாம். அதோட இந்த உறவினர்கள் என்று பார்க்கக்குள்ள வந்து நிறைய காலமா உங்களை காணல என்று சில நேரம் அவங்களும் தேடிட்டும் இருக்கலாம். அப்ப அப்படி தேடின உறவுகள் இருந்தா இவங்களை பார்க்கணுமென்று நினைச்சாலோ அல்லது பேசணுமென்று நினைச்சா எங்களை தொடர்பு கொண்டு அதை வந்து செஞ்சு கொள்ளலாம். சரியாம்மா? உங்களோட தங்கச்சிமார் இருக்காங்க தானே? அக்கா மற்றது அக்காவும் அக்காவும் அண்ணாவும் இருக்காங்க. அப்ப இவங்களை வந்து சந்திக்கணும். இப்ப அக்கா அண்ணா வந்து என்ன நிலைமையில இருக்காங்களோ தெரியல. அவங்களோட பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்ப அப்படியான ஐயா சொல்றாரு கனடா, சுவிஸ் அப்படியான நாட்டுலாம் இருப்பாங்களாமண்டு. அப்ப அப்படியான உறவுகள் வந்து இருந்தீங்கன்னு சொன்னா இவங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா நீங்க அவங்கள சந்திச்சு வயசு போன காலத்துல வந்து இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுக்கு எனக்கு தெரியல. என்னண்டா அவங்களுக்கு இப்ப தேவைன்னு சொன்னா அந்த மருத்துவ செலவுக்கும் அடுத்து வந்து அன்றாடம் சாப்பிடுறதுக்கு, மற்றபடி அவங்களுக்கு வீடு கட்டணுமோ பொருள் அது தேடணுமோ ஒன்றுமே இல்லை. கடைசி கட்டத்துல வந்து ஆத்துலயோ அல்லது கடல்லையோ விழுந்து நம்ம 2 பேரும் இறந்து போவோம்டா ஐயா சொல்ற அளவுக்கு போயிட்டு அவங்களோட வாழ்க்கை. அப்ப நீங்க உதவி செய்ய நினைச்சா எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாவோ அல்லது வந்து இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் திருவோணமலையில வந்து இறக்கக்கண்டி அப்படின்ற இடத்துல வந்தும் இவங்களை கேட்டா இவங்களை தொடர்பு கொண்டு கொள்ளலாம். நிச்சயமா வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நாங்களும் உங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோட வந்து இந்த உதவியை செஞ்ச அண்ணாவுக்கும் அவங்களோட குடும்பத்தினரும் வந்து இதை போல பல உதவிகளை தொடர்ச்சியா செய்யணும் என்று சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு உதவி செஞ்சதுல எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் அம்மா. நாங்க இப்ப போயிட்டு வரோம். சரியாம்மா? ஒன்னும் யோசிக்காதீங்க.